இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கேரட் கட்லெட் வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ கேரட் கட்லெட்டோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்துடலாம். 200 கிராம் வந்து நான் இன்றைக்கி கேரட்டு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ண போகிற மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதனோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பிரெட் கிரம்ஸு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதனோட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வந்து நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவைப்படும், அவ்வளவுதான். இப்போ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் நம்ம துருவி எடுத்துருக்கிற கேரட் சேர்த்துடலாம். அதனோட இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். இப்போ நம்ம அதனோட மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதனோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து இது எல்லாமே நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட்டில் இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிற பதம் வந்ததும் நம்ம வந்து பால்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட்லெட்க்கு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மைதா மாவில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி தண்ணி இல்லாமல் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட் பால்ஸை வந்து நம்ம வந்து பேஸ்ட்டில் வந்து லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பால்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் கேரட்க்கு எனக்கு இன்றைக்கி வந்து இந்த சைஸில் 7 கட்லெட் வந்து கிடச்சிது. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற பால் வந்து நான் இன்றைக்கி லைட்டாக தட்டி வடை ஷேப்பில் வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம போட்டு பொரித்து எடுத்துடலாம். கட்லெட் நல்லா வெந்ததும் இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடும். இந்த டைமில் நீங்கள் திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரான கேரட் கட்லெட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யம்மியான கேரட் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்க்கு வந்து மாற்றிடலாம். வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.